அவங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க, அவங்களுக்கு எம்எஸ்எம்இ இருக்கு, ஐடி பேப்பர் இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் எப்படி பார்க்கும்? பரவாயில்ல, ஸ்டார்ட் அப் கம்பெனியா அவங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் அப்ல வரவங்களுக்கு புதுசா ஸ்டார்ட் அப் என்டர்பிரினரா இருக்கணும். இப்பதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, முறையாக நான் வந்து பிஸ்னஸை தொடங்குறேன், எனக்கு அதுக்கு ஃபண்டிங் வேணும். ஸோ கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமாக ஸ்கீமில் அப்ளை பண்ணிவிட்டு பேங்க்கில் நம்ம லோன் எடுத்து ஐடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கவர்மெண்ட் ஆளுங்களுக்கு அதுக்கப்புறம் ஐடி ஆளுங்களுக்கு தான் வந்து லோன் கிடைக்கும். சாமானிய மக்கள் அவங்க வந்து ஒரு பொட்டிக் ஷாப் ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு விமன், கவர்மெண்ட்ல லோன் கொடுக்க மாட்டாங்க நேஷனலைஸ்ட் பேங்க்லன்றாங்க. அதில் இப்போ எல்லா நேஷனலைஸ் பேங்க்கும் எல்லாருக்கும் லோன் தராங்க. ஸோ நமக்கு திறமை இருக்கணும், அந்த பிஸ்னஸை வந்து நல்லா செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சு இல்லை அப்படின்னாலும் நமக்கு அதை வந்து கற்றுக்கிட்டோ இல்லை ஒரு இடத்துல வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸோ, ப்ராஜெக்ட் வயபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு பொட்டிக் போடுறதுன்னா கூட சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 லட்சம் பப்ளிக் ஃபண்ட் எடுத்து பேங்க் வந்து கடன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சத்தை ரீபே பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. கவர்மெண்ட் ஸ்கீமில் போனால் 2 லட்சம் ரூபாய் சப்சிடி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பேலன்ஸை வந்து நம்ம எப்படியுமே ரீபே பண்ணணும். அப்படி ரீபே பண்ணணும் போது அந்த பொட்டிக்கை சிஸ்டமேட்டிக்காக எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது அந்த விமனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஆண்டர்பிரனராக இருந்தாலும் அவங்க பிஸ்னஸை எப்படி சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ணுறதுன்றது தெரியணும்.